இந்த அழகான ஆண்குட்டியை பாருங்கள். இது அடாப்ஷனுக்கு அவங்க தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதை கடைசி வரைக்கும் தெருவில் விடாமல் பாதுகாத்தா பாசத்தோட நம்ம வீட்டு குழந்தைங்களா வளர்க்க விருப்பம் உள்ளவங்க இங்கே வந்து தொடர்பு கொள்ளுங்கள். அந்த குட்டியை நிச்சயமாக இப்போ தத்துக்கு தயாராக இருக்குது. பாசமான உங்களுக்கு அது கொடுக்க தயாராக இருக்கும். அடுத்ததாக பாருங்கள், இந்த செல்லப்பிள்ளை இந்த நாயை வந்து யாரோ வளர்த்து தெருவில் விட்டுருக்கலாம், அல்லது வழி தவறி வந்திருக்கலாம். ஏன்னா இப்போ சமீபத்தில் கூட ஒரு நாய் வந்து வந்துருச்சு, யாரோ தெருவில் விட்டாங்கன்னு நினச்சா, ஆனால் அது வழி தவறி வந்திருக்கு. அந்த மாதிரி இது வழி தவறி கூட வந்திருக்கலாம். இது அண்ணா நகரில் போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட இருந்திருக்கு. இது அங்கே வழிபோக்கர்கள் பார்த்து அதை பார்த்துட்டு அது ரோடை கடக்க கூட தெரியாததுனால அது எப்படியாவது யாருக்காவது தத்து கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒருவேளை இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த நாயை வளர்த்தவங்க தவறுதலாக வந்திருந்தால் கேட்டிங்கன்னா கொடுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த நாயை யாராவது வளர்க்குறதுக்கு விருப்பம் உள்ளவங்க, அது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, நட்பாக இருக்குது, பாசமாக இருக்குது, ஒன்றும் தெரியல. இப்போது அதை அவங்க தற்காலிகமாக ஒரு ஷெல்டரில் தினம் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. யாராவது உதவுற மனப்பான்மை உள்ளவங்க இதை எடுத்து வளர்த்திங்கன்னா நிச்சயமாக நல்லாயிருக்கும். நீங்கள் கேட்டிங்கன்னா நான் உடனே அதை நான் எடுத்து நான் உங்களுக்கு தரேன். நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.